தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் ஜாமீன் தராமல் வதைப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், ஜாமீனே தராமல் செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்து வதைக்கிறார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய கனிமொழி, மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசியதால் அடிக்கடி ஜோதிமணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தைரியமா பேசுவாங்க, நானே பார்த்திருக்கேன். நாடாளுமன்றத்துல இங்கேயும் பேசுவாங்க தைரியமா, ஆனா அங்க இன்னும் தைரியமா பேசுவாங்க. பேசி நிறைய தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. அங்க அப்படிதான் கேள்வி கேட்ட மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெயில் கிடையாது, வெயில் கொடுக்கிறது தான் நியாயம். எத்தனை மாதங்கள் அவரை சிறையிலே வைத்து வெயில் இல்லை வெயில் இல்லை என்று உடல் நலம் கூட சரியில்லாத அவரை அங்கே வைத்து வாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். செய்துவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே, சகோதரிகள் சகோதரர்கள் இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தருவார்கள். இன்னைக்கு இனிமேல உங்களுக்கு இந்தியாவிலே இடமே கிடையாது என்று தூக்கி எறிய வேண்டிய தேர்தல் நெருங்கிவிட்டது. ஒரே ஒரு வேண்டுகோள், வெயில் அதிகமாக தான் இருக்கு, இருந்தாலும் தேர்தல் அன்னைக்கு இதையெல்லாம் காரணமாக வைத்துக் கொள்ளாமல் தயவு செய்து வெளியில வந்து ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.